குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் எப்படி முடிஞ்சுது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிடலாம். இன்றைக்கி காலையில் நம்ம நிஃப்டி 50 -123 கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. சென்செக்ஸ் வந்து -410 பாயிண்ட்டு கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு. ஏன் காலையில் கேப் டவுன் ஆச்சு? இது நீங்கள் எல்லாருக்குமே இந்நேரம் தெரிஞ்சிருக்கும். அமெரிக்கா ஈரான் அந்த பதற்றம், அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஃபைட்டு நேரடியாகவே நடக்க ஆரம்பிச்சிருக்கு. கச்சா எண்ணெய் $98.50 ட்ரேட் ஆச்சு காலையில் எல்லாம். கச்சா எண்ணெய் விலை உயர்வு, அதனால் மிகப்பெரிய ஒரு கேப் டவுன். உலக சந்தையில் வந்து அன்சர்டனிட்டி, பலவீனம். காலையில் ஏஷியன் மார்க்கெட் எல்லாம், நேற்று நம்ம ஜாப்பனீஸ் மார்க்கெட்டை பற்றி சொல்லியிருந்தோம், அவன் எப்படி தப்பிச்சான்ட்டு. ஆனால் இன்றைக்கி மாட்டிக்கிட்டான். இன்றைக்கி மைனஸில் தான் முடிஞ்சுது. இந்த கேப் டவுன் அப்படின்றது நான் நேற்றே சொன்னேன், கேப் டவுன் வர்றதுக்கு தாங்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா 95 இருக்குது பிரெண்ட் க்ரூட் ஆயில். யூஎஸ் மார்க்கெட் எல்லாம் ட்ரேட் ஆக ஆரம்பித்தா இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் கண்டிப்பாக இன்க்ரீஸ் தான் ஆகுது. நான் இதை பல தடவை பார்த்துக்கிட்டே இருக்கேன். காலையில் ஆனால் ஒரு 12 ஒரு மணிக்கெல்லாம் மறுபடியும் நார்மல் ரேஞ்சுக்கே வந்துடுது. இப்போ நீங்கள் பிரெண்ட் க்ரூட் ஆயில் இப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுங்க பாருங்கள், 94.68. இது இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இது அகைன் 98க்கு தான் வரப்போகுது. இதை ஏற்கனவே நான் ஒரு வேர்ட் செக் பண்ணேன், அப்பவும் அதே மாதிரி தான் இருந்தது. இதை இன்றைக்கும் செக் பண்ணிடுவோம். இப்போ 94.66 பிரெண்ட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அவன் மார்க்கெட் 7 மணிக்கு ஓப்பன் ஆகும் யூஎஸ் மார்க்கெட்டு. அப்போது 7லேருந்து நைட்டு ஒரு 2 மணி போகிறதுக்குள்ளே இது மறுபடியும் 98க்கு போயிடுது. அது இல்லாமல் நேற்று நான் சொல்லியிருந்தேன், யூஎஸ் மார்க்கெட்லாம் ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ஆல் டைம் ஹையில் அது சஸ்டெயின் ஆகிட்டே இருக்குது. ஸோ கண்டிப்பாக ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அங்கே வந்தது. இதெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு ஒரு கேப் டவுன். மெயின் காரணம் என்னென்னா கச்சா எண்ணெய் விலை உயர்வு. இதுதான் ஈரான் அமெரிக்கா சண்டை மார்க்கெட் இப்போ கண்டுக்கலை. அவங்க ரெண்டு பேர் சண்டையால் இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் ஏறுது. அது மார்க்கெட்டில் பெரிய லெவலில் இம்பேக்ட் பண்ணுது. இந்த ஆயில் சம்மந்தமாக இவங்க ரெண்டு பேர் இல்லைன்னா, அவங்க ரெண்டு பேர் கட்டி புருண்டு ரோட்டில் சண்டை போட்டாலும் எவனும் கேட்க போகிறதில்ல, மார்க்கெட்டும் கேட்க போகிறதில்ல. இந்த பிரெண்ட்டு ஆயில் மாட்டிக்கிறதுனால தான் பெரிய அக்கப்பூராக இருக்குது. டெய்லியும் பிரச்சனை தான். இதனால தான் இன்றைக்கி ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் வந்தது. காலையில் எனக்கு தெரிஞ்சு கேப் டவுன் ஓப்பனிங் வந்தது தான் பேர். மார்க்கெட் சடார்னு ஏறிட்டான் பாருங்கள். இது சென்செக்ஸு. நிஃப்டி 50 ஓப்பன் பண்ணுவோம். காலையில் ஒரு கேப் டவுனு எது வரையும் வந்திருக்கான்னா 23,247 வரையும் வந்திருக்கு. நம்மளோட சப்போர்ட்டை தான் எடுத்திருக்கான். 23,283 எடுத்துகிட்டு மார்க்கெட் நம்மளோட அந்த பேஸையே தாங்க தொட்டிகிட்டு இருந்தது. அதாவது 9 மணிக்கு 9:15 ஓப்பன் ஆச்சு. 10 மணி வரையும் மார்க்கெட் ஏறிக்கிட்டு இருந்து. இந்த இடத்துல யாராவது ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணியிருந்தால் தான் உண்டு. 10 மணிலேருந்து இந்த 2 மணி வரையும் 12:45 வரையும் மார்க்கெட் ஒரு சைடுவே. அதாவது 23,371 சப்போர்ட்டு, 23,437 ரெசிஸ்டண்ட்டு, அதாவது அந்த பேஸு. ஸோ அதில் ஒரு 37, இதில் ஒரு 29 பாயிண்ட்டு. ஸோ 60 பாயிண்ட்டுக்கு தான் இன்றைக்கி ட்ரேடிங். எப்போத்துலேருந்து 12 மணிலேருந்து 12:30 வரையும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான பியர் கேண்டில் அந்த சப்போர்ட்டை உடைச்சதுக்கப்புறம் இறங்குன்னு பார்த்தா இந்த நேரத்துலலாம் வந்து பிரெண்ட் க்ரூட் ஆயில் வந்து ரொம்ப நார்மல் ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருந்து. அதாவது இப்போ இங்கே 94 இருக்கா, 95க்கெல்லாம் அப்போ வந்துடுச்சு. அதனால தான் அங்கேருந்து மார்க்கெட் சடார்னு ஏறி போச்சு. அது இல்லாமல் சப்போர்ட் ரேஞ்சில் வரும்போது இந்த வேல்யூ பையிங் நான் நேற்று சொன்னல, இங்கே வந்து ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பை பண்ணுறாங்க. அதுதான் மெயின் காரணம். அது இல்லாமல் நாளைக்கு இந்த ஆர்பிஐ பாலிசி நியூஸஸ் இருக்குது. அதோட எக்ஸ்பெக்டேஷனால் மார்க்கெட்டு ஒரு ரேஞ்ச் பவுண்டில் ஒரு சைடு வேலியே தான் இருந்தது. அதை மீறி கீழே உடைச்சான், மறுபடியும் அதே இடம். ஸோ கடைசியில் 10 மணிலேருந்து 3:30 மணி வரையும் மார்க்கெட்டு அந்த 23,371க்கும் 23,438க்குமே ட்ரேட் ஆகி முடிச்சிட்டாங்க. இந்த ஒரு இடத்துல ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம் 9:15லேருந்து 10 மணி. அதுக்கப்புறம் இந்த ஒரு கேண்டில் எடுத்துருக்கலாம். இதிலெல்லாம் வந்து ஏற்றம் எப்படி இருந்ததுன்னா, மெதுவாக ஏறிக்கிட்டு இருந்து, கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டு இருந்து, ஏறுது இறங்குது. இதை ஸ்ட்ராங்காக உடைச்சதுக்கப்புறம் நல்ல ஒரு ஏற்றம். இங்கே கொஞ்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். ஆனால் மறுபடியும் அதுக்கப்புறம் ஒரு சைட்வே. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி டோட்டலாக வந்து மொக்கையாக வெறுப்பேற்றிடுச்சு அப்படி தான் சொல்லணும். இன்றைக்கி ரேஞ்ச் பவுண்டு, சைடுவே, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மூமெண்ட்டே இல்லை.
ஸ்ட்ராங்கான மூவ்மெண்ட் வராத காரணம் இந்த ஆர்பிஐ பாலிசி நாளைக்கு அதோட அவுட்புட் வரப்போகுது 10 மணிக்கு. அதுக்கப்புறம் அது அவுட்புட்டு நமக்கு ஓரளவுக்கு நமக்கு இப்போவே தெரியும். என்ன தெரியும்? கண்டிப்பாக எப்படியும் ரேட்டு குறைக்க போகிறது கிடையாது. ஏன்னா இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது இப்போதைக்கு. நம்ம கவர்னர் என்ன சொல்கிறாரு, அந்த ப்ரெஸ் மீட்டிங்கில் ரேட் கட்டு இல்லைன்னு தான் சொல்ல போகிறாரு, அது நமக்கே தெரியும். ஆனால் என்ன மாதிரி அங்கே ஒப்பீனியன் சொல்ல போகிறாரு அப்படின்றது தான் அங்கே முக்கியம். நம்ம இன்ஃப்ளேஷன் ஃபியரில் நமக்கு இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாருன்னா கண்டிப்பாக மார்க்கெட்டில் பெரிய லெவல் வெலாட்டிலிட்டி இருக்கும். டவுன் சைடில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இல்லை இன்ஃப்ளேஷன் கட்டுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு ஏதாவது மேக்கப் வேர்டு ஏதாவது சொல்லிட்டாருன்னா மார்க்கெட் சைடு வேலையே தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ரேட்டு நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாருன்னா மார்க்கெட் கண்டிப்பாக கீழே விழும். இந்த 3 ஆப்ஷன் தான் இருக்குது. பட் கவர்னர் மல்ஹோத்ரா என்ன சொல்லுவாருன்னு எனக்கு தோணுதுன்னா, வாய்ப்புகள் இன்ஃப்ளேஷன் கட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாரோன்னு எனக்கு தோணுது. இந்த ஆர்பிஐ மீட்டிங் பாலிசியால் தான் அப்படியே மார்க்கெட் கொஞ்சம் பம்பிக்கிட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. நம்ம பார்ப்போம் எப்படி அதோட அவுட்புட் வருது அப்படின்ற மாதிரி. அதை பார்த்துட்டா நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஆர்பிஐ அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக தான் இப்போ மார்க்கெட் ஒரு சைடு வேலையும் ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லேயும் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. அது நாளைக்கு 10 மணிக்கு நம்ம ஆர்பிஐ கவர்னர் பேசி முடிச்சிட்டாருன்னா கண்டிப்பாக அதோட ரிசல்ட் தெரிஞ்சிடும். இன்றைக்கி மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் பவுண்டாக தாங்க இருந்தது. காலையில் ஒரு பயத்தோடு ஓப்பன் ஆச்சு. மதியம் ஒரு சரியான குழப்பத்திலே இருந்தது. முடியும் போது ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. 11 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ண செக்டார் நம்ம பார்த்தா ஆயில் ப்ரைஸ் சடார்னு குறைஞ்சது ஒன்று, ருப்பி ஒரு சர்டைன் ஸ்டேஜில் அப்ரிசியேஷன் ஆனது ஒன்று, எஃபிஐ தொடர்பான வரிச்சலுகை பற்றிய எதிர்பார்ப்பு, இந்த 3 விஷயத்தால் தான் ஒரு லிட்டில் பிட் ரெக்கவரி வந்த மாதிரி எனக்கு தோணுது. மற்றபடி சென்டிமெண்ட் இன்னமும் வீக்காக தான் இருக்குது. ஓகேங்களா? நாளைக்கு ஆர்பிஐ அந்த கவர்னர் என்ன சொல்கிறாரோ அதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டோட டைரெக்ஷன் இருக்குது. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு ஒரு சைட்வே இல்லைன்னா ஒரு கேப் டவுன் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எது இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேங்களா? இதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டுக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நாளைக்கு மார்க்கெட் எதை சப்போர்ட்டாக எடுக்கும், எதை ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும், இந்த ஆர்பிஐ நியூஸால் வெலாட்டிலிட்டி அதிகமாக இருக்குமா, இதெல்லாம் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நான் இன்றைக்கி ட்ரேடு அந்தளவுக்குலாம் பண்ணலை. இன்றைக்கி 3 ட்ரேடு பண்ணேன். ஒரே ஒரு ட்ரேடு தான் பண்ணேன். அந்த ஒரு ட்ரேடு சக்ஸஸாக முடிஞ்சுது. எங்கே பண்ணேன்னா இந்த செகண்ட் கேண்டிலில் பண்ணேன். இது முடிஞ்சுது. இது மேலே போகுன்ற மாதிரி எடுத்தேன். அந்த இடத்துல ப்ராஃபிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டியே எனக்கு கொடுக்கல. என்னால் ட்ரேடே பண்ண முடியல. இந்த பேஸுக்கும் இந்த சப்போர்ட்டுக்கும் நடுவுலேயே தான் இருந்தது. 12:30 மேலே தான் உடைச்சான். சரி ஸ்ட்ராங்காக உடைச்சிருக்கே, ஒரு புட் சைடில் போகலான்னு ஒரு கன்ஃபர்மேஷன் வரட்டும்னு பார்த்தா அது க்ரீனு. ஸோ எடுக்கலை. அதுக்கப்புறம் ஒரு ரெட்டு, ஒரு க்ரீனு, மறுபடியும் ஏறினான். இதை உடைச்சிட்டு ஒரு க்ரீன் மேலே வரட்டும், ஒரு பேஸுக்கு மேலே வரட்டும்னா அதுவும் வரல. ஸோ இந்த ஒரு ட்ரேடு மட்டும்தான் எடுத்தேன். அதில் ஒரு 12 பாயிண்ட்டு பிடிச்சேன், 3 லாட்டு. அவ்வளோதான் இன்றைக்கி நான் பண்ணது. ஒரே ஒரு ட்ரேடு, அதோடு முடிஞ்சு போச்சு இன்றைக்கி. இதுதான் இன்றைக்கி நடந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. சென்செக்ஸில் ஒரு கால் கொடுத்துருந்தேன், அதை புட் சைடில் கொடுத்துருந்தேன். இந்த கால் தான் கொடுத்தேன் 12:15க்கு. அதாவது இன்றைக்கி சென்செக்ஸ் பாருங்கள், நம்ம சப்போர்ட்டு, நம்ம பேஸ் லைன், இதுக்குள்ளேயே தான் மார்க்கெட் முடிஞ்சுது. இவனும் இன்றைக்கி படு மொக்க, ஒரே சைடுவே தான். ஸோ இதுவும் இன்றைக்கி வேஸ்ட்டு தான். இந்த ஒரு கால் கொடுத்தேன், கன்ஃபர்மேஷன் எனக்கு இதை தொட்ட உடனே ஒரு ரெட்டு, அடுத்த காலே கொடுத்தேன், அது நல்ல ப்ராஃபிட் வந்தது. பட் இந்த கால் க்ரீனாக மாறிச்சு. இருந்தாலும் வெயிட் பண்ண சொன்னேன். அதாவது இந்த பேஸை உடைக்காத வரையும், அதாவது ஸ்டாப் லாஸ் இங்கே தான் போட்டிருந்தோம். அதனால் அதை கிட்டேயே போகல. அதுக்கப்புறம் ஒரு நல்ல பியரிஷ் கேண்டில், அந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. சென்செக்ஸில் ஒரு கால், அதுவும் இன்றைக்கி ப்ராஃபிட்டபுளாக முடிஞ்சுது. அவ்வளோதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நிஃப்டி 50 ஒரு காலும், சென்செக்ஸில் ஒரு காலும் என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் கொடுத்தது. ரெண்டுமே சக்ஸஸாக முடிஞ்சுது. மற்றபடி இன்றைக்கி தாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரே ஒரு ட்ரேட் பண்ணேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம். எப்படியும் 5 ஆகிடும், 6 ஆகிடும், சில நேரத்தில் 3ஓட கூட. இந்த வீக் ஃபுல்லாக 3 வரையும் தான் பண்ணேன் பர்சனல் ஒர்க்கால்.
இன்றைக்கி ஒன்று தான் பண்ணேன். ஏன்னா மார்க்கெட் எனக்கு ஏற்ற செட்டப் வரவே இல்லை, கடைசி வரையும் வரல, அதனால் எடுக்கவே முடியல. இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போது பிரெண்ட் க்ரூட் ஆயில் வேர்ல்டு மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிடலாம். நேற்று டவ் 30 நம்ம சொன்னது தான், ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும்னு சொன்னேன், நடந்திருக்கு. 620 பாயிண்ட்டு மைனஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. S&P 57 பாயிண்ட் மைனஸு, நாஸ்டாக் கம்போசிட் 240. இப்போ நடக்கிற FTSE 50 பாயிண்ட் மைனஸில் ட்ரேட் ஆகுது. CAC 40 71 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, DAX 112 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, நிக்கி 931 மைனஸ், ஆங்சங் 380 பாயிண்ட் மைனஸு, ஷாங்காய் கம்போசிட் 26 பாயிண்ட் மைனஸு, நம்ம NSE நிஃப்டி 11 பாயிண்ட்டு, BSE சென்செக்ஸ் 13.84 14னே வைங்களேன். STI 70 பாயிண்ட்டு, காஸ்பி 162. $, குறைஞ்சிருக்கு. ஏன்னா இப்போ இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் குறைஞ்சிருந்தனால இவன் குறைகிறான். அப்போ கோல்டு ஏறி இருக்கும். கோல்டு வந்து ஏறி இருக்குது. 4517.70 டாலர் அவுன்ஸில் ட்ரேட் ஆகுது. சில்வர் ஏறி இருக்குது, காப்பர் ஏறி இருக்குது. க்ரூட் ஆயில் 93.520. ஏன்னா இவன் இறங்கியிருக்கான்ல, அதனால் இது இறங்கிடுச்சு. இன்றைக்கி காலையில் இது 95.910 வரையும் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது நான் பார்க்கும்போது. டவ் ஃபியூச்சர் இப்போ ட்ரேட் ஆகுது, இவன் டவுனில் இருந்தான், இப்போ 397 பாயிண்ட் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகுது. நாஸ்டாக் ஃபியூச்சர் எவ்வளோ ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்தா, என்னங்க இது, அவன் அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கான். 372 பாயிண்ட் மைனஸு, இவன் 370 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு. இவன் 397 பாயிண்ட் ப்ளஸ்ஸு. ஸோ ஒரே 3 டிஜிட்டில் பக்கத்தில் இருக்கானுங்க, மைனஸ் ப்ளஸ்ன்ட்டு. ஸோ சம் வேரியேஷன்ஸில் மார்க்கெட் ட்ரேட் ஆகுது, ப்ளஸ் ஆர் மைனஸில். பிரெண்ட் க்ரூட் ஆயில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தா, பிரெண்ட் க்ரூட் ஆயில் 94.07 வந்துடுச்சு. இப்போ தான் 94.55 என்னமோ பார்த்தோம். ஸோ 94க்கு வந்துட்டான். ஸோ இது குறைஞ்சிக்கிட்டே இருந்தால் நமக்கு நாளைக்கு கேப் அப் அப்படி தான் கிடைக்கும். கேப் அப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்படி இருந்தால் நமக்கு எது சப்போர்ட்டு, எது ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். இது வந்து சென்செக்ஸில் பேஸ் வந்து 74,473 முடிஞ்சிருக்கு. வெயிட்டட் ஆவரேஜில் 74,360. பார்த்தீங்களா, இந்த இடத்துல வித்தியாசம் பாருங்கள். இது 74,473, இது 74,369. அப்போ எவ்வளோ பாயிண்ட்டு, ஒரு 104 பாயிண்ட்டு மைனஸில் இருக்குது. இப்படி முடிஞ்சால் தான் அது கரெக்டு. நேற்று வித்தியாசமாக இருந்தது, எல்லாமே ப்ளஸில் முடிஞ்சிருந்தது. இப்போ இதில் 104 பாயிண்ட் மைனஸில் இருக்குது. இப்போ மார்க்கெட் எல்லாம் வந்து பிரெண்ட் க்ரூட் ஆயில்லாம் விலை கம்மியாக இருக்கிறதுனால நம்ம மார்க்கெட்டுக்கு நாளைக்கு ஒரு கேப் அப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. பார்ப்போம். அது US மார்க்கெட் கொஞ்சம் ட்ரேடும் ஆகணும். அவன் பாசிட்டிவில், அவன் 2 பேருமே முரண்பாடாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, டவ் ஃபியூச்சரும் நாஸ்டாக் ஃபியூச்சரும். ஸோ அவனை விட்டுருவோம், நம்ம க்ரூட் ஆயிலை பேஸ் பண்ணியே பார்ப்போம். இது குறைஞ்சிக்கிட்டே இருந்தால் நாளைக்கு நமக்கு ஒரு கேப் அப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் 74,748 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செகண்டு 75,050, தேர்டு வந்து 75,383. இந்த 3 ரெசிஸ்டண்ட் போதும். இல்லை ஒரு கேப் டவுன் கிடைக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இதுதான். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 74,108 இருக்குது. ஓகேங்களா, இது செகண்ட் சப்போர்ட்டு இங்கே இருக்குது. இது இங்கே இருக்குது. இது செகண்ட் சப்போர்ட்டு 73,780. தேர்டு வந்து 73,534. இந்த 3 சப்போர்ட்டும் ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு கேப் டவுன் ஆச்சுன்னா இந்த 4வது சப்போர்ட்டும் மார்க்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 73,200 இருக்குது. 73,200 இருக்குது. ஓகேங்களா, இது 4 நாளைக்கு வெள்ளிக்கிழமைனாவே நம்ம மார்க்கெட் கண்டிப்பாக இறங்கும், ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். ஸோ கடைசி நேரத்தில் கால் சைட்லலாம் போய் மாட்டிக்காதீங்க. கரெக்டாக மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்கள். மார்க்கெட்டோட டெப்த்து நமக்கு நாளைக்கு தெரிஞ்சிச்சுன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை அது கன்ஃபார்மாக தெரியும். அப்போ ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். பத்தாவதுக்கு RBI பாலிசி வேறு இருக்குது. அந்த பாலிசி எப்படி வருதுன்னு நமக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், RBI வந்து ஏதாவது மேஜிக் வேர்டை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. இன்ஃப்ளேஷனே வரல, இன்ஃப்ளேஷன் கட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்கன்னு எனக்கு தோணுது. பார்ப்போம், நம்மளாம் எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் ஆக்சுவலி பார்த்தா இன்ஃப்ளேஷன் ஏறுதா இல்லையான்றது ஒவ்வொரு மனுஷனுக்கும் தெரியும். இப்போ என்ன கேட்டால் இன்ஃப்ளேஷன் எல்லா இடத்துலையும் ஏறிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா, நான் வாங்குகிற அரிசியிலேருந்து எண்ணெயிலேருந்து நான் இன்றைக்கி கையதிமனில் ஒரு இட்லி வாங்கினேன், அது வரையும் இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் தான் ஆகிருக்கு. ஸோ அவங்க எது வேணால் சொல்லலாம், நம்ம சொல்கிறதெல்லாம் எடுபடாது. அதிகாரத்தில் இருக்கவங்க சொல்கிறது தான் எடுபடும்.
ஸோ அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிக்க வேண்டியது தான். இதுதான் நாளைக்கான சென்செக்ஸோட ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நிஃப்டி 50 வருவோம். நிஃப்டி 50 வந்தால் பேஸ் வந்து 23,437 முடிஞ்சிருக்கு. ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான் வரும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. வந்தால் 23,490 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு, செகண்ட் வந்து 23,557. இது போதும், இந்த 2 ரெசிஸ்டன்ட் போதும். மூணாவது போச்சுன்னா 23,600. இது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட் மூணாவது இருக்கிறது. இல்லை ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கிடைக்குது, பிரெண்ட் க்ரூட் ஆயில் இப்போ கம்மியாக இருக்குது, போக போக ஏறிடுச்சுன்னா ஒரு கேப் டவுன் தான் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி கிடைச்சா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 23,371, செகண்ட் சப்போர்ட்டு இன்றைக்கான லோ வந்து பார்த்திங்களா 23,283, தேர்டு இதுங்க, இது 23,234, இது தேர்ட் சப்போர்ட்டு. ஃபோர்த்து 23,180. இந்த 4 சப்போர்ட்டு ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 4 வராது, வந்தால் இன்னையோட லோ வந்து பார்த்திங்களா 23,234, இந்த தேர்ட் சப்போர்ட் வரையும் மார்க்கெட் வரலாம். ஏதாவது ஒரு பேட் நியூஸ் வந்தால் இது வரையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மார்க்கெட் இந்த இடம் வந்தாவே அது இந்த குதிரை பலம்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி மேலே பிச்சுக்கிட்டு போயிடலாம். ஒரு வாட்டி 2 வாட்டி இல்லை, இதோட இது 5வது வாட்டி நினைக்கிறேன் இந்த இடம் மார்க்கெட் வந்து மேலே போகுது. ஸோ அதனால் இந்த இடம் வரையும் வந்துட்டு மறுபடியும் ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி வரும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இதுதான் நாளைக்கான நிஃப்டி 50க்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இன்றைக்கி ப்ராஃபிட் ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கும். ஆப்ஷன் பையருக்கு, ஆப்ஷன் செல்லருக்கு அழகாக இருந்திருக்கும். ஏன்னா மார்க்கெட் சைடு வேலியே தான் இருந்தது. ஒரு ரேஞ்ச் பவுண்டு மொத்தமே அவன் ட்ரேட் ஆனது வந்து இதில் ஒரு 29, அதில் ஒரு 37, 29 37 எவ்வளோ ஆச்சு, 66 பாயிண்ட்டுக்கு தான் ட்ரேட் ஆச்சு இன்றைக்கி. அதனால் ஆப்ஷன் செல்லர்ஸ் தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். நம்ம பெரிய லெவலில் ப்ராஃபிட் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. பண்ணியிருந்தால் இந்த 9:15 10 மணிக்குள்ளே பண்ணியிருக்கலாம். அவ்வளோதான் பண்ணியிருக்க முடியும். அதுக்கப்புறம்லாம் சான்சஸ் ரொம்ப கம்மி தான். ஏன்னா வேகமாக இருந்த இடம் இந்த 1 hour, இந்த அரை ஹவர் தான். மற்ற எந்த இடமும் வேகமாகலாம் இல்லை. இந்த ஒரு இடம் இருந்தது, பட் அவன் ஸ்ட்ராங்காக இறங்கவே இல்லை. அப்படியே மறுபடியும் அந்த நேரத்தில் அந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் வேறு கம்மியாகிடுச்சு, அதனால் ஏறி போயிடுச்சு. இதுதான் நிலவரம். நாளைக்கு ஆர்பிஐ நியூஸை வச்சு தான் நம்ம கவர்னர் என்ன சொல்கிறாரு அதை பார்த்துட்டு தான் மார்க்கெட் டைரெக்ஷனை டிசைட் பண்ணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இங்கே ஒரு டிஸ்க்ளைமர், இங்கே நான் கோடிட்டு காட்டியிருக்கேன். இந்த ரெட்டு, இந்த ப்ளூ, இந்த க்ரீன் இதெல்லாம் ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷன் லைன்ஸ்லாம் கிடையாது. நான் போடுற லைன்ஸில் மார்க்கெட் தினசரி அதை தான் சப்போர்ட் எடுக்குது. அது நீங்கள் அடிக்கடிக்கு சொல்கிறீங்க, எல்லாம் கரெக்டு தான். ஆனால் அதை பிளைண்டாக ட்ரேட், அந்த லைன்ஸை தொட்டவுடனே ட்ரேட் பண்ணாதீங்க. அதுக்கு ஏன்னா நான் வந்து ஆர்பிஐ நான் வந்து செபியில் ரிஜிஸ்டர் பண்ண பர்சன் கிடையாது, ஓகேங்களா. நான் இது போகிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக. அது எக்ஸாக்டாக நம்ம சப்போர்ட் எடுக்குது, நீங்கள் சொல்கிற சப்போர்ட்டு தான் சார் எடுக்குதுன்னு வாட்ஸ்அப்பில் சொல்கிறீங்க. பட் அதுக்காகலாம் நம்ம எடுக்கக்கூடாது. அதில் உங்கள் ஸ்ட்ராட்டஜி என்ன, எப்படி இருக்குது, அதில் நம்ம இந்த லைன்ஸை டச் பண்ணும் போதெல்லாம் நம்ம என்னென்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணால் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணி ரிசர்ச் பண்ணி ட்ரேட் எடுங்க. அதுவும் ஒரு இந்த மணியாக எடுங்க. அவ்வளோதான் நான் சொல்கிறேன். மற்றபடி இந்த லைன்ஸ் எல்லாம் 100% நம்பி ட்ரேட் பண்ணாதீங்க, ஓகேங்களா. இது ஒரு டிஸ்க்ளைமர், கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு இந்த வீக்கோட கடைசி நாளில் இன்ட்ராடே டைமில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.